இப்போ நான் வந்து ஒரு ரெப்போசிட்டரி வந்து எப்படி நம்ம வந்து லோக்கலில் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னே எடுத்துக்கிறேன். ரெப்போசிட்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெப்போசிட்டரி நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரீட்மி ஃபைல் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் ரெப்போசிட்டரி நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட ரெப்போசிட்டரி வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி கோட் ஃபைல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நியூ ஃபைல் இருந்தாலும் இங்கே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் அ நியூ ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா index.html அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரான்ச் மெயினில் வந்து எனக்கு வந்து index.html அப்படின்னு வந்து க்ரியேட் ஆகும். நான் வந்து ஒரு index.html ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக நான் ஒரு index.html ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இங்கே வந்து நம்ம கமிட் மெசேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட பிரான்ச் மெயிலில் வந்து இந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபைல் நான் ஒரு ஃபைலை வந்து இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோடு இண்டெக்ஸ் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நான் ட்ராக் பண்ணி இங்கே வந்து நான் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது கமிட் சேஞ்சஸ் அதாவது நம்ம அதே மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் பிரான்ச்சில் தான் வந்து நம்ம இப்போ கமிட் பண்ணியிருக்கோம். ஆர் நம்ம வந்து ஒரு நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணி கூட நம்ம கமிட் பண்ணலாம். நம்ம இதையே வந்து எப்படி நம்மளோட சிஸ்டமில் இருந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் இப்போ நம்ம எப்படி சிஸ்டமில் இருந்து இந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, எப்படி இந்த ரெப்போசிட்டரியை க்ளோன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு லிங்க் இருக்கா, URL அப்படின்னு இருக்கும். இது நம்மளுடைய இந்த கிட்டப் இந்த ப்ராஜெக்டோட URL. இதை வந்து காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இங்கே CD வந்து எந்த ட்ரைவில் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல்ஸில் போய் உங்களுக்கு எங்கே வந்து இந்த ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த URL காப்பி பண்ணோடனே உங்கள் ஃபைல்ஸில் எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அங்கே நீங்கள் ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துட்டு கிட் ஆக்சுவலாக இப்படி டைப் கிட் க்ளோன் போட்டு இங்கே உங்களோட ரெப்போசிட்டரியோட URL அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெப்போசிட்டரி க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது இந்த ரெப்போசிட்டரி இங்கே வந்துருச்சு. நம்ம ஆட் பண்ண ஃபைல் இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VS Code ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ரெடி index.html ஃபைலெல்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபைல் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். style.css அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். style.css வந்து நான் லிங்க் பண்ணிவிட்டேன். இப்போ style.cssல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து எழுதுகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டைல் வந்து எழுதிட்டேன். இப்போ நான் இதை வந்து என்னோடய மெயின் பிரான்ச்சில் வந்து இந்த ஃபைலை வந்து நான் புஷ் பண்ணணும். அதாவது நம்ம பண்ண சேஞ்சஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ஃபைலையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா git init அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. நம்மளுடைய GitHub ரெப்போசிட்ரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் git add space dot அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இப்போ நம்ம இப்போ பண்ண சேஞ்சஸை வந்து நம்ம கமிட் பண்ண போகிறோம். அதாவது சேவ் பண்ண போகிறோம். கமிட் மெசேஜ் நம்ம வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இனிஷியல் மெசேஜ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இனிஷியல் கமிட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இனிஷியல் கமிட் கொடுத்துட்டு நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம கமிட் பண்ணிட்டோம். அதாவது 2 ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். எங்கே புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி வந்து புஷ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்மளோட மெயின் பிரான்ச்லேயும் வந்து புஷ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், style.css வந்து ஆட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி நமக்கு சொல்லுது. இப்போ நான் வந்து மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ண போகிறேன்னா அதில் வந்து இப்போ நான் வந்து git checkout ஒரு பிரான்ச் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பிரான்ச் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா git push origin ப்ராஜெக்ட்டுன்ற பிரான்ச்சில் வந்து நான் புஷ் பண்ணுறேன். இப்போ ப்ராஜெக்டில் வந்து நம்மளோட எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்குன்றதை git ஸ்டேட்டஸ் இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ரெப்போசிட்ரியில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராஜெக்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெப்போசிட்ரியில் இந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையான்றதை பண்ணிக்கலாம். style.cssஸும் வந்துடுச்சு, index.html வந்துடுச்சு. பேஸ் பிரான்ச் கூட எந்த கான்ஃப்ளிக்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து இங்கே நமக்கு வந்துருச்சு. இதுதான் நம்மளோட இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி வந்து GitHubல புஷ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.